கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கடவுள் தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றார். வானதூதர் வழியாக மரியாவுக்கு வெளிப்படுத்திய கடவுள் கனவிலே சூசியப்பருக்கு வெளிப்படுத்திய கடவுள் காவல் காத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு வெளிப்படுத்திய கடவுள் சிமியோன், அன்னா ஆகிய அந்த இறைவாக்கினர்களுக்கு வெளிப்படுத்திய கடவுள் இன்றைய நாளிலே யூத மக்களை தவிர்ந்த பிற இனத்தாருக்கு தன்னுடைய நற்செய்தியை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதிய முதலாவது திருமுகத்திலே முதலாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், முற்காலத்தில் பல்வேறு வகைகளிலே தன்னை வெளிப்படுத்திய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன்னுடைய ஒரே மகன் வழியாக நம்மிடையே பேசியுள்ளார். இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த திருக்காட்சியின் திருவிழா, கடவுள் எங்களோடு பயணிக்கின்றார். கடவுள் ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுக்கு அவரை வெளிப்படுத்துகின்றார் என்பதை நினைவுபடுத்துகின்றது. இன்றைய நற்செய்தியிலே முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவரின் மாட்சி உன்மேல் வரும், பிற இனத்தவர்கள் உன்னுடைய ஒளிக்கீற்று ஒளியை நோக்கி நடை போடுவர். கடவுளை தேடி நடை போடுவர், கடவுளை தேடி அவர்கள் வருவார் என்று எசாயா இறைவாக்கினர் முன்னறிவிக்கின்றார். இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசு என்கின்ற மறைபொருள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தப்படுகின்றது. இது யார் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால், தூய ஆவியார் வழியாக இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னை வெளிப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார், தன்னை வெளிப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், கடவுள் தன்னை ஒருக்கா வெளிப்படுத்த இல்லை, திருப்பி கனவிலே அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வழியாக செல்ல வேண்டாம், ஞானிகளுக்கு செல்ல, ஞானிகளுடைய தேடலை தொடங்கிய கடவுள் இன்னொரு முறை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், அந்த வழியாக ஏரோதிடம் செல்ல வேண்டாம், மாறாக நீங்கள் வேறு வழியாக உங்களுடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி. கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இன்றைய நாளிலே ஒரு அறிஞர் ஒருவர், எழுத்தாளர், விவிலிய எழுத்தாளர் ஒரு மிக அழகாக சொல்லுகிறார், மனிதர் கடவுளை தேடி கண்டுபிடிக்க உருவாக்கப்பட்டவர்கள். தேடல், மனிதர்கள் கடவுளை தேடி கண்டுபிடிக்க உருவாக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே கடவுளுடைய தேடல் இருக்கின்றது. அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே கடவுளுடைய தேடல் இருக்கின்றது. அண்மையிலே நான் இந்த மறைவுரையை ஆயத்தப்படுத்த ஒரு இடத்திலே வாசித்து கொண்டிருந்த போது ஒரு சின்ன ஒரு கொட்டேஷன், ஒரு சின்ன ஒரு சொல் ஒன்று வாசித்தேன். வில்லியம் என்ற ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், நான் கடவுளை நம்புவதில்லை, நான் கடவுளை நம்புவதில்லை, ஆனால் நான் கடவுளை நம்புவதில்லை என்று சொல்ல நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ தெரியாது. நான் கடவுளை நம்புவதில்லை, ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், ஆனால்
எங்களை பல வழிகளிலே சிந்திக்க அழைக்கின்றது அன்பார்ந்தவர்களே. நான் கடவுளை நம்புவதில்லை, ஆனால் நான் அதை சொல்ல பயப்படுகிறேன். ஏனென்றால் கடவுள் அதை கேட்டுக்கொண்டிருப்பாரோ தெரியாது. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே எந்த மறையை அதிகமான மக்கள் நேசித்து அன்பு செய்து பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், முதலாவது கிறிஸ்தவ மதம். கிறிஸ்தவ மதத்தை இந்த உலகத்திலே நிறைய ஆக்கள் நேசித்து அதை பின்பற்றுகிறார்கள். இரண்டாவது பார்க்கின்ற போது இஸ்லாம் மதம். இஸ்லாம் அரபு நாடுகள் மற்ற நாடுகளிலே இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த மதத்தை பின்பற்றுகிறார்கள். மூன்றாவது மதத்தை யார் பின்பற்றுகிறார்கள் என்று பார்க்கின்ற போது, மூன்றாவது மக்கள் எந்த கூட்டத்தினர், அதாவது மூன்றாவது இருக்கிற ஆக்கள் இவ்வளவு பேர், குறிப்பிட்ட ஆக்கள் ஒரு சமயத்தையும் பின்பற்றாத கடவுளை மறந்த மக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஆய்விலே தெளிவுபடுத்தப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இது ஒரு அச்சமாக இருக்கின்றது. கடவுளை நோக்கிய தேடல் எங்களுக்குள்ளே நாளாந்தம் இல்லாமல் போய்விடுகின்றது. கடவுளை நோக்கிய அச்சம் எங்களுக்கு நாளாந்தம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆரம்பத்திலே வீட்டிலே சொல்லுவார்கள், தெய்வ பயம், தேவ பயம், ஞானம், புத்தி, அறிவு, திடம், விமரிசை, பக்தி, கடைசியாக சொல்வார்கள் தேவ பயம். எனக்கு மறைக்கல்வி படிப்பிச்ச இந்த அருட்சகோதரி அடிக்கடி சொல்லுகிற விஷயம், மகனே தேவ பயம் இருக்கணும், எண்ணத்திலையும் தேவ பயம் இருக்கணும். கடவுளை நோக்கி எங்களுடைய பயம். இந்த பயம் சாதாரணமாக ஒருவர் எங்களை விரட்டி ஒருவர் எங்களை பயப்படுத்துகின்றதல்ல, மாறாக இயல்பாக எங்களுடைய மனதிலிருந்து வெளிப்படுகின்ற கடவுளை பற்றிய ஒரு அச்சம், தேவ பயம் இன்றைய நாட்களில் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கடவுளை நோக்கி எங்களுடைய தேடல், கடவுளை நோக்கி எங்களுடைய தேடல் இன்றைய நாளிலே இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. ஆகவே இன்றைய இந்த திருக்காட்சி விழாவிலே கடவுளை குறித்த தேடல், கடவுளை தேடி பயணிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதான விஷயம், கடவுளை நோக்கிய தேடலிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முன்னுரையிலே மீண்டுமாக எனக்கு ஞாபகம் வந்த விஷயம், விண்மீன்களை கண்டதால் அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்கவில்லை, கடவுளை தேடிய அவர்களுடைய பயணத்திலே அவர்கள் விண்மீனை கண்டார்கள். தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை குறித்த தேடல் எப்படியாக இருக்கிறது? நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இரண்டாவது அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னிடத்து சின்ன பிள்ளைகள் வந்து கேட்ட கேள்வி, ஃபாதர் எத்தனை ராசாக்கள் போனாங்க, எத்தனை ஞானிகள் போனாங்க? வழமையாக ஒளி விழா என்று வருகின்ற போது கிறிஸ்து பிறப்பு விழாவில் 3 ஞானிகள் பொன், தூபம், வெள்ளை போளம் இந்த 3ஐயும் கொண்டு போவார்கள். ஆனால் எங்கும் இந்த 3 ராசாக்கள் 3 ஞானிகள் என்று சொல்லப்படவில்லை அன்பார்ந்தவர்களே. இந்த பொன், தூபம், வெள்ளை போளத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம் 3 பொன், தூபம், வெள்ளை போளம் இந்த 3ஐயும் கொண்டு போனபடியா 3 பேர் போயிருப்பினும் என்று சொல்லுகின்றோம். அது நம்பரை விட்டுட்டு அதை எடுத்து பார்த்துட்டு நாங்கள் சொல்லுகிறோம், கடவுளை தேடிய அவர்களுடைய பயணத்தில் அவர்கள் தங்களிடம் இருந்த மிக பெருமதியான விடயங்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். அந்த நாட்களிலே என்ன பெருமதியாக இருக்கும் என்று சொல்லி பார்த்து அந்த பெருமதியான விடயத்தை அவர்கள் தங்களுடைய ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுளுக்கு நாங்கள் எதை கொடுக்கின்றோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மிக பெருமதியான விஷயம் என்ன என்பதை
என்ன என்று நாங்கள் யோசிக்கின்றோம், நாங்கள் சிந்திக்கின்றோம். அதை கடவுளுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? என்னுடைய வாழ்க்கையினுடைய பெருமதியான நேரத்தை, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பெருமதியான என்னுடைய திறமைகளை நான் இறைவனுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேனா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. மூன்றாவதாக, இறைவன் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அவரை வெளிப்படுத்துகின்றார். இறைவார்த்தை வழியாக, திருப்பலி வழியாக, திருவருட்சாதன கொண்டாட்டங்களின் வழியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வெளிப்படுத்துதலை கண்டுகொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோமா, ஆயத்தமாக இருக்கின்றோமா என்று எங்களை சிந்தித்து பார்க்க இன்று அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக, வாழ்விலே அர்த்தத்தை தொலைத்த மனித சமுதாயத்திலே பயங்களும் அச்சங்களும் இன்றைய நாளிலே எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. ஏன் இது ஒரு சவாலாக இருக்கின்றது என்று சொன்னால், கடவுளை குறித்த அச்சம், கடவுளை குறித்த தேடல் உடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஏரோது அரசனோடு சேர்ந்து எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. ஏன் அவர்கள் கலக்கமுற வேண்டும்? ஏன் அவர்கள் கலக்கமுற வேண்டும்? ஆண்டவரை எதிர்பார்த்திருந்த அவர்களுக்கு ஏன் இந்த கலக்கம்? ஏனென்று சொன்னால், அவர்கள் ஏரோதுவின் பின்னால் இருந்தார்கள். பதவியின் பின்னால், புகழின் பின்னால், பணத்தின் பின்னால், பொருளின் பின்னால், அரசியலின் ஆதிக்கத்தின் பின்னால் அவர்கள் இருந்ததால் அவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது, அவர்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது, அவர்களுக்கு குழப்பம் வருகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுளின் பின்னால் நாங்கள் இருக்கின்ற போது, கடவுள் எங்களுக்கு முன்னால் செல்லுகின்ற போது எங்களுக்கு அச்சம், பயம், கலக்கம், குழப்பம் எதுவுமே இருக்க முடியாது. நான் எங்களுடைய ஒரு பங்குக்கு கிறிஸ்து பிறப்பு இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே போயிருந்தேன். ஒளி விழாக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வழக்கமாக ஒளி விழாக்கு போனால் அங்கே பகலிருந்து சோடிப்பாங்க. பின்னேரம் பார்த்தா ஒரு ஸ்டேஜில் ஒரு துணியை கட்டி போட்டு அதில் கொஞ்சம் ஸ்டார் அடித்து போட்டு அந்த மினுங்கல் பேப்பர் வேண்டி ஒளி விழான்னு சொல்லி எழுதி ஒட்டினபடி இருக்கும். இது காலையிலிருந்து சோடித்து பின்னேரம் மட்டும் எழுதி உங்களுக்கு வந்து 4 ஸ்டார் ஒட்டி போட்டு ஒளி விழான்னு எழுதுறதா கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் படித்து கொண்டிருக்கும் போது, குறும்பட மாணவனாக இருக்கின்ற போது வந்துவிட்டேன். அடுத்த முறை சென்று பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்று எழுதி வைத்திருந்தார்கள். ஞானிகள் கடவுளை தேடுகிறார்கள், ஞானமுடையவர்கள் கடவுளை தேடுகிறார்கள், வாருங்கள் நாமும் கடவுளை தேடுவோம், வாருங்கள் நாமும் கடவுளை தேடுவோம். ஞானமுடையவர்கள் கடவுளை தேடுகிறார்கள், வாருங்கள் நாமும் கடவுளை தேடுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே தூய ஆவி வெளிப்படுத்துகின்ற இந்த ஞானம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற போது நாங்களும் கடவுளை தேடி பயணிக்கின்றோம். கடவுளை தேடி எங்களுடைய பயணத்திலே கடவுள் எங்களோடு கூட இருந்து அவரை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நேரமும் அவரை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்று திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆண்டவரை பற்றிய தேடலும் ஆண்டவரை பற்றிய அச்சம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே ஆண்டவரை பார்த்து இருந்து மன்றாடும்.